அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்னை மணிவாக்கம் கூட்ரோட்டில் இருக்க ஹோட்டல் வீட்டு சாப்பாடுக்கு வந்திருக்கோம். இந்த ஹோட்டலோட சீட்டிங் கெப்பாசிட்டி, ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்கே வெஜ்ஜு நான்வெஜ் மீல்ஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம இங்கே வாங்கின வெஜ் மீல்ஸோட ரிவ்யூ பற்றி இப்போ பார்ப்போம். இந்த வெஜ் மீல்ஸில் அவங்க சாம்பார், மோர், ரசம், வத்த குழம்பு, பருப்பு குழம்பு, ஒரு கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், அப்பளம் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாரை பற்றி பார்க்குறோம். சாம்பாரோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வெண்டைக்காய் பொரியல் கூடயும் அப்பளம் கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே நம்ம வாங்கின ஃபுட்டோட ஹைஜீனும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. அவங்க கொடுத்த குவான்டிட்டி ஆகட்டும், குவாலிட்டி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு வீட்டில் எப்படி ஒரு சமையல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஹோட்டலில் இருந்துச்சு. ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சாம்பார் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து பருப்பு குழம்பு ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவும் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பருப்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட்லேயும் சரி, குவாலிட்டிலையும் சரி எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த வெண்டைக்காய் பொரியல் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ மெல்ட்டிங் ஆகும். திரும்ப திரும்ப சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு அந்த ஃபுட்டோட டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ நம்ம பருப்பு குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வத்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவும் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வத்த குழம்பு வந்து நல்லா கெட்டியாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராகவும் இருந்துச்சு. கத்திரிக்காய் நிறைய ஆட் பண்ணியிருந்தாங்க. அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம கொடுத்த காசுக்கு வந்து இவங்க கொடுத்த குவாலிட்டி ஆகட்டும், குவான்டிட்டி, டேஸ்ட்டு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ வத்த குழம்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. வத்த குழம்பு பிரியர்கள்லாம் கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டிங்கன்னா இதுக்கடுத்து நீங்கள் ரெகுலராக இந்த ஹோட்டல் விசிட் பண்ணாமல் நிறுத்த மாட்டீங்க. ஏன்னா வத்த குழம்போட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப மெல்ட்டிங்காக இருந்துச்சு. ஸோ நம்ம வத்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம ரசம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவும் டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வெண்டைக்காய் பொரியல் கூட ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ரசம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ரசம் ட்ரை பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம மோர் ட்ரை பண்ணி பார்த்தோம். மோரும் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த வெண்டைக்காய் பொரியல் கூடயும் கத்திரிக்காய் பொரியல் கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு மோர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அது வந்து மஸ்ட் ட்ரை தான். இந்த லொக்கேஷன் வேறு இந்த ஹோட்டலில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாப்பா.